சாரோட பண்ணுறது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து என் கூடயே ஒட்டிட்டு உட்காந்துருப்பேன். அவர் வந்து இது வந்து பர்சனலாக ஒரு மாமாவா தனுஷ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பிட்டாங்க. சரி ஒரு கேஸு போல இருக்கு. சாரோட பண்ணுறது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து என் சாரோட படம் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்பப்போ பார்ப்போம், புரிஞ்சுப்போம். நான் அவர் கூடயே ஒட்டிட்டு உட்காந்துருப்பேன். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே பேர் ஸ்கூல் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறான்னு சும்மா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்படிங்கிற போது தான் இவர் இன்னொரு பக்கத்தை நான் பார்க்குறேன். இது வந்து பர்சனலாக ஒரு மாமாவா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பிட்டாங்க. அப்படி எல்லாம் பண்ணவே இல்லை. நான் முகம் திருப்பிட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான். சரி ஒரு கேஸ் போல இருக்கு. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஆஃப்டர் மார்கன் பூக்கி இந்த படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். அதுலேருந்து நாங்கள் இப்படி பார்க்கும்போது அஜய் சார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? மார்கன் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி பண்ண ஒரு படம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வாஸ்த பெரிய ஒரு படம். லொக்கேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. அப்படின்னால இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்கச்சக்கமான லொக்கேஷன், எக்கச்சக்கமான ட்ராவலு. இது வந்து நீங்கள் சாதாரண ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் மேக்கிங் ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா பட்ஜெட்டை எங்கேயோ போய் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ணிருக்கும் போது ரோட்டில் திடீர்னு ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணிடுவீங்க இல்லையா? ரேண்டமாக பப்ளிக்கில் கூட்டமாக அவங்க பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க. கொஞ்சம் அக்வர்டாகவும் இருக்கும். அவங்க என்ன பண்ணிடா நான் ரோட்டில் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கானுன்ற மாதிரி. அப்படின்னா படத்தோட ஒரு மேஜர் போர்ஷனே அப்படி தான் ஷூட் பண்ணப்பட்டது. சும்மா ஒரு கேமரா எடுத்து ரோட்டில் போய் நின்றுட்டு நடிங்க ரேண்டமாக. ஐ மீன் சீன்ஸ் இருக்கும், பட் ரொம்ப லைவான ஒரு படமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப செட்டாக கண்ட்ரோல்டாக அங்கே 2 பேர் நடந்துவாங்க, இங்கே நடந்து போங்க, அந்த அந்த டைலாக் அப்போ நீங்கள் வாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. லைவாக கூட்டமாக நிறைய இந்த படத்தில் பண்ணோம். அது ரொம்ப பண்ணுறதுக்கே ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. இப்படிலாம் கூட இன்னோவேட்டிவாக ஒரு படத்தை எடுக்கலாம், போகலாம், வரலான்றதுக்கு ஒரு புது விதமான ஒரு தாட் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் நான் சந்தித்த ஆட்கள், முக்கியமாக டைரக்டர் கணேஷ்சந்திரா சார், ரைட்டர் புதிய பருதி, எடிட்டர் டீமு, டைரக்ஷன் டீமு, ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான டீம். ரொம்பனா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தொடர்ந்து மோஸ்ட்டாக தூக்கம் இல்லாமல், யாருக்கும் குடும்பத்துக்கு கூட நேரத்தை செலவழிக்க நேரம் இல்லாமல், அந்தளவுக்கு பிரேக்கே இல்லாமல் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். அண்ட் அதுக்கான அவங்க டெடிக்கேஷனு, அவங்க இது உள்ள ஒரு ஹார்மனி இருக்கும் இல்லையா டீமுக்குள்ளே, ஒரு குடும்பமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போகிறோம், ஷூட்டிங்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே எனக்கு அப்படி இருக்காது. யாருக்குள்ளே போனாலும் மிங்கிள் ஆயிடுறேன். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மார்கனில் வந்து உங்களை அப்படியே வேறு மாதிரி பார்த்தோம், இங்கே வந்து வேறு மாதிரி பார்க்குறோம். உண்மையான அஜய் வந்து நாங்கள் இதில் பார்க்கலாம். உண்மையான அஜய் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த உண்மையான அஜய் யாருன்னு எனக்கே தெரியாது. ஆமாம், ஒரு நேரத்தில் மார்கன் மாதிரி இருப்பேன், ஒரு நேரத்தில் இந்த பூக்கி மாதிரி இருப்பேன், இன்னொரு இடத்துல நூறு சாமி மாதிரி இருப்பேன். அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் இப்படி தான் சொல்லிட்டு என்னால் எதையும் குறித்து சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். பட் மோஸ்ட்டாக கேஷுவலாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளாக தான் இருப்பேன். ஸோ அவங்க பேசுறதுமே நான் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக அப்படியே சாஃப்டாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நான் அப்படியே ப்ரொமோலாம் பார்க்கும்போது வேற லெவல். இப்போ அந்த எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இயல்பாக இருந்துச்சு உங்களோட ஆக்டிங். நான் சொல்லணும்னு சொல்ல 2 பேருமே அப்படியே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ அவங்க இப்படி இருக்காங்கல்ல, எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீனில், எப்படி இருந்தாங்க, அதாவது கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்லாம். ஃபஸ்ட்டு மொதல் வாட்டி பார்க்கும்போது சரி மொதல் வாட்டி ஷூட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து படம் வந்து ஆரம்பிச்சது வந்து போர்ஷன்ஸ் வச்சு ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு அப்போ வந்து நூறு சாமி படத்துக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலையால் படத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு மேஜர் போர்ஷன்ஸ் இந்த முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸ், தனுஷோட போர்ஷன்ஸ் மட்டும் தனியாக ஷூட் பண்ணலாம். ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸிங், எனக்கு ஒரு 40 நாள் அவங்களுக்கு ஒரு 40 நாள் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலான ஸ்பேஸிங். இந்த முடிச்சு நடுவில் மட்டும் ஏதோ ஒரு சின்ன எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சீன்றதால வந்தாங்க. மொதல் வாட்டி அப்போ தான் பார்க்குறேன் அவங்கள செட்டில், அன்றைக்கி ஆஃபீஸில் பார்க்குறது தவிர.
ஃபார்மாலிட்டிக்கு என்ன சொல்லுவீங்க பார்க்கும்போது? ஹாய் இல்லை ஹாய் தனுஷ் எப்படி இருக்கீங்க, தனுஷ் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பிட்டாங்க. ஏய் அப்படிலாம் பண்ணவே இல்லை நான். முகம் நல்லா இருக்கேன். திருப்பிட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சரி அவ்வளவுதான். நான் வேற என்ன திரும்ப பேசு? கூப்பிட்டுச்சு. ஐயோ தப்பா ஏதாச்சும் கேட்டோமா போனோமான்றதால சரி சாப்பிட்டீங்களா ஏதாச்சும், ஓகேவா ஷூட், ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப திருப்பிக்கிட்டாங்க. திருப்பிக்கெல்லாம் இல்லை நான். என்னடா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே, சரி ஒரு கேஸ் போல இருக்கு, ஒழுங்கா பேச முடியாது. கேஸா? கேஸ்னா பாவம் மென்டல் ஏதோ வயிற்சி அப்படி இல்லை, ஏதோ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதால பாதிக்கப்பட்டிருக்கனா? என்னடா பேசுற? கேஸ் ஏதோ ஓடிட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கேன். போல இருக்கு மண்டையில, அதனால தான் அவங்களால ஒழுங்கா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் 4-5 நாள் கடந்து பேசும்போது தான் ஓப்பன் அப் ஆகி நல்ல ஒரு ஃப்ரெண்டாக மாறினாங்க. ஸோ அஃபீஷியலாக வந்து இது உங்களோட 2வது படம், அன்அஃபீஷியலாக இது உங்களோட 3வது படம். தொடர்ந்து வந்து 3 படமே விஜய் ஆண்டனி சாரோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு சாரோட பண்ணுறது? சாரோட பண்ணுறது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து என் சாரோட படம் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து இல்லை 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 அது இல்லை சாரோட படம் பண்ணுறதுக்கா நான் எவ்வளோ சுத்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன். சும்மா நான் நார்மலா கீழே பார்த்துட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க, அது யார்கிட்ட கேட்குறீங்கன்றது தான் பிரச்சனை. அப்படிங்கிறதால ஸோ அப்படிங்கிறதுனால இல்லை அவர் கூட வந்து வேலை செய்தார். ஆக்சுவலாக சாரோட 3 படம் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இல்லை எனக்கு புரியுது. ஒரு வெள்ளை செவரில் நீங்கள் ஒரு கருப்பு ஓட்டை போட்டிங்க வச்சுக்கோங்க, கருப்பு மார்க் போட்டிங்க வச்சுக்கோங்க, அந்த வெள்ளை செவரே தெரியாது, அந்த கருப்பு மார்க் மட்டும் தான் தெரியும். ஸோ யார்கிட்ட என்ன சொல்கிறீங்கிறத பேஸ் பண்ணி தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் கேட்குறது. இல்லை ஆக மொத்தத்தில் திரும்ப கேட்காதீங்க. ரொம்ப எனக்கு வந்து ஐம் ட்ரூலி கிஃப்டட் டு பி ஒர்க்கிங் அண்டர் ஹிம், வித் ஹிம், ஃபார் ஹிம். ஏன்னா பிச்சைக்காரன் 2ல் வந்து ஆரம்பித்த ஒரு பேர் என்ன ஒரு ஒர்க் ரிலேஷன்ஷிப்பு. அது மாதிரி பர்சனலாக கூட நான் பெருசாக நானும் சாரும் எதுவும் பேசிக்கிட்டதில்லை. அப்பப்போ பார்ப்போம், புரிஞ்சுப்போம். ஆனால் நான் அவர் கூட ஒட்டிட்டு உட்காந்துருப்பேன். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே எப்போயாச்சும் நான் ஸ்கூல் இருக்கும்போது நான் ஸ்கூல் முடிச்சு ஹாலிடேஸ் அப்போ சும்மா போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பேன் அப்பப்போ. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறான்னு சும்மா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பேன். இல்லை சைடில் இருந்து கவனிச்சுட்டு இருப்பேன், பின்னாடி இல்லை சைடில் இருந்து கவனிச்சுட்டு இருப்பேன். என்ன ஜெய்? அதுக்கப்புறம் அப்புறம் பிச்சைக்காரன் 2 தான் வேலை செய்ய வாய்ப்பு. அப்படிங்கிற போது தான் இவர் இன்னொரு பக்கத்தை நான் பார்க்குறேன். இது வந்து பர்சனலாக ஒரு மாமாவா பர்சனலாக என் அம்மாவோட அண்ணனா நான் வந்து ஒரு பக்கத்தை பார்த்தேன். ரொம்ப அப்பப்போ அவர் ரொம்ப ஒர்க்குள்ளேயே இருக்கிற ஒரு மனுஷனான்றதால அவர் ஒர்க் ஸ்பேஸ் கூட தான் நிறைய அவரால் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. அதனால ரொம்ப ஒர்க்கு கமிட்டட், டிசிப்ளின்டான ஒரு ஆள். எக்காரணத்து கண்டும் ஒர்க் பிஃபோர் எனிதிங் அப்படிங்கிறப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு. என்னதான் இருந்தாலும் ஒர்க் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதில் வந்து இப்போ இங்கே வந்து சிரிச்சுட்டு இருப்பார், போயிட்டு இருப்பார், வந்துட்டு இருப்பார், வேலைனா வேற முகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படின்னால கரெக்டாக எந்த நேரத்துக்கு எது தேவையோ, எங்கே எந்த முகம் காட்டணுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சதும் தவறாமல் கூடிய நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த படத்துலையும் சரி, மார்கன்லேயும் சரி, அண்ட் சாமிலையும் கூட சரி, எனக்கு வந்து ஐ ஃபீல் ஐம் வெரி கிஃப்டட். ஏன்னா அவர் வந்து ரொம்ப தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கிற ஒரு மனுஷன். அண்டு அவரோட லேர்னிங் ப்ராசஸில் கூட அவரளவு கூட நிறைய வந்து கற்றுக்க முடியாட்டினாலும் அவர் சொல்கிற 2-3 விஷயங்கள் அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு நீங்களே ஒரு ஆஸ் அ பர்சன் யூ வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கிற ஒரு இடம் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, ஸோ வந்துட்டு விஜய் ஆண்டனி சார்னாலே சாங்ஸ்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும், புரியாத புதிர்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க சார்? இந்த படத்தில் ஆக்சுவலாக 10 பாட்டு இருக்குது. ஓகே, 10 பாட்டு. 10 பாட்டு, 8 தொகை 10 பாட்டு மாதிரி இதுலேயும் ஒரு 10 பாட்டு இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து படத்தோட டைட்டிலே தெரியல, கொஞ்சம் ஜென்சியான ஒரு டைட்டில். பூக்கின்றது தான் ஜென்சி தவிர படத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் ஜென்சியாக இருக்குமே தவிர பின்னாடி இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல். அது வந்து டைம் அண்ட் ஏஜ் டசன்ட் டிட்டர்மைன் இல்லையா.
50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லவ்வோ அதுவும் இப்போ தான் லவ். எல்லாம் அது எப்படி வெளிப்படுதுன்ற விஷயத்துல தான் அது மாறுதே தவிர லவ்ன்றது லவ் தான். அப்படின்னால இந்த மாதிரிப்பட்ட புது புது விஷயங்கள்லாம் கன்வே பண்ண போகிறோமே எப்படி அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் விதமாக மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 பாட்டெலாம் போட்டு காட்டும் போது தான் ஓகே சரி நம்ம தான் கொஞ்சம் ஓல்டேஜ் போல இருக்கு, அவர் ஜென்சியாக தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. லிரிக்ஸாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, சவுண்டிங்காக இருந்தாலும் சரி, எப்படிடா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குமே தவிர ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பமாக அந்த படம் அமைஞ்சது. சாரோட ஆல்பத்திலே ஒரு வேட்டைக்காரன், மேலாயுதம் அதெல்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது பூக்கி வந்து டெஃபினெட்லி நீட்ஸ் டு பி அப் தேர் அப்படிங்கிற மாதிரியான இது என் படம்ன்றதெல்லாம் சொல்ல. எனக்கு வழக்கமாக ரொம்ப வியர்டான ஒரு மியூசிக் டேஸ்ட். எனக்கு ஒரு சில பாட்டு தான் பிடிக்கும். என்னதான் ஊரே ஒரு பாட்டு கேட்டாலும் எனக்கு வந்து பெருசாக பிடிக்காது, ஊரே கேட்குறதுனால கேட்க முடியாது. பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற போது எனக்கு உண்மையாலே பெரிய வரமாக அது இந்த படம் மியூசிக் அமைஞ்சது. ஸோ பூக்கி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைட்டில் நம்ம சொல்லலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பூக்கினா என்ன? பூக்கினா இப்போ செல்லமாக கூப்பிடுறாங்களே, டார்லிங், செல்லம், பட்டு, தங்கம், அந்த மாதிரியான ஒரு செல்ல பேர் தான் பூக்கி. ஸோ இப்போ அதான் இப்போ சும்மா பார்த்தியா சார் இப்போ அதான் லவ்வர்ஸ்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன என்ன க்யூட்டாக வந்து பண்ணி ஐ மீன் க்யூட்டாக வந்து சில இன்சிடென்ட்லாம் நடக்கும்ல. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது எடுக்க போகிறப்போ செருப்புக்கு போது கை கீழே ஏதாவது விழுந்தா எடுப்பாங்கல்ல, எடுக்கும்போது அந்த டேபிள்ல கை வைக்கிறது, அப்போ இடிக்காம பாத்துக்கிறது. இப்போ ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகுதுல்ல, ஸோ இந்த மாதிரி பண்ற விஷயம்லாம் பூக்கி, கியூட் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து சில ஜென்சி டேர்ம்ஸ்லாம் வச்சுருக்கோம், ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ். ஸோ அது வந்துட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சிச்சுவேஷன்ஷிப்னா அது வந்து ஒரு சிச்சுவேஷனுக்காக லவ் பண்ணுவாங்களா? லவ்வே இருக்காது எனக்கு தெரிஞ்சதில்ல. சிச்சுவேஷன்ஷிப்ன்றது ஆமாம் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால 2 பேரும் வந்து அதுதான் நானும் சொன்னேன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. லவ்வும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் சிச்சுவேஷன்ஷிப் எனக்கு வந்துட்டு சிச்சுவேஷன்ஷிப் ஆமாம், ரிலேஷன்ஷிப் வித்தவுட் லவ். ஆமாம், கரெக்டா? சூழ்நிலை சந்தர்ப்பமால ஆமாம். பென்ஷிங் ஒருத்தங்க கூட இருந்துக்கிட்டு பேக்கப்பாக இன்னொருத்தங்களை வச்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? கோஸ்டிங்னா என்னன்னே சொல்லாம போயிடுறது, காணாம போயிடுறது. லவ் பாம் அநியாயத்துல போய் வெடிச்சிரும். அநியாயத்துக்கு லவ் காட்டுறது, அது வெடி மாதிரி அவங்க மூஞ்சி பக்கத்துல எடுக்கும் போது. கரெக்டா? படிச்சிட்டு பேர்லயே இருக்கு லவ் பாம்பிங்னு. சரி, ஓகே. ரெட் ஃபிளாக்னா என்ன? ரெட் ஃபிளாக்னா டாக்ஸிக். டாக்ஸிக்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? டாக்ஸிக்னா லவ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு அவங்க மேல வந்து சந்தேகம் வர்றது, அவங்கள வந்து எங்கேயுமே ஃப்ரீடமே இருக்காது அந்த ஒரு லவ்ல. நிம்மதியா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம நல்லது தான் பண்ணியிருப்போம், நமக்கு தெரிஞ்சு நம்ம நியாயமாக தான் இருப்போம். ஆனால் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ரொம்ப தப்பாக தெரியும். அது வந்து ஓவர் லவ்னால ஒருத்தவங்கள அப்சஸ்டாகி ஒரு லவ் வரும்ல, அது வந்து ஒரு கட்டத்தில் டாக்ஸிக்காக மாறிடும். அதனால அது வந்து சந்தேகம் வருது போகிறது அது நான் டாக்ஸிக்னு சொல்ல மாட்டேன். அது ஜென்ரலாக யாருக்காக இருந்தாலும் வரதான் செய்யும். அது எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறோம், சந்தேகம் வந்தாலும் அது எப்படி நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் அது வந்து டாக்ஸிக்காக ஹெல்த்தியான்றது வருது. டாக்ஸிக்காக ஒரு விஷயம் இப்போது சந்தேகம்ன்ற சொல்கிற ஒரு விஷயன்றதால நீ அவனோட போனியா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இல்லை அவன் போயிருப்பான்னு சொல்கிறது தான் டாக்ஸிக். அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, எதுக்காக அப்படியே போயிருந்தாலும் எதுக்காக போயிருந்தாங்க, அதில் ஒரு நியாயம் இருக்கா, போயிருந்திருப்பாங்க, அது நியாயமாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நியாயமாக இருந்தால் அது கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு ஓப்பன் மைண்ட் செட் இருக்கிறது வந்து பேர் தான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பான பேசிஸ் உண்டாக்கும். ஒரு விஷயம் நம்மளே அசியூம் பண்ணிட்டு போகிறதுன்றது லீட்ஸ் டு டாக்ஸிசிட்டி. ஸோ படத்தில் வந்துட்டு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத தாண்டி லேர்னிங்னு இருந்திருக்கும். ஏன்னா நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் பண்ணியிருக்கீங்க, பாண்டியராஜன் சார் பண்ணியிருக்காங்க, சுனில் சார் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? நம்ம படத்தை எத்தனை ஆர்டிஸ்ட் வந்து வேலை செய்கிறாங்கன்ற விஷயம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம பாண்டியராஜன் சார், சுனில் சார், லக்ஷ்மி மன்ஷன் மேம், இவர் நம்ம சத்யா சார், பிளாக் பாண்டி சார், ஆதித்யா கதர், விவேக் பிரஸ்னா சார், எல்லாரும் வேலை செஞ்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் புதுமுகம் எனக்கு சப்போர்ட்டிங்காக இத்தனை பேர் வந்து நின்றுருக்காங்க. ஒருத்தர் சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் தானே காமிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச முகமாக கிடையாது. ஸோ அப்படி நான் தனியாக போய் இடத்துல நின்னா 10 பேருக்கு வந்து அடையாளமும் தெரியாது. இந்த மாதிரி
இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து அமைச்சு எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மையும் இந்த படத்தில் அமைச்சு கொடுத்ததுக்கு ஐம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கிரேட்ஃபுல் டு தம். அண்ட் ரெண்டாவது வந்து லேர்னிங்ன்றது நான் சொன்னல ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் மேக்கிங்கை தாண்டி இந்த மாதிரியும் ஒரு படத்தை எடுக்கலாம், இந்த மாதிரியும் ஒரு டீம் வேலை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் மூலயமா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இது ஃப்யூச்சர்லேயும் அடாப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பேன். ஸோ சைத்தான் அந்த படத்தில் பண்ணி அந்த சீன் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன உண்மை, என்ன ஆச்சு, அது என்ன கதை? அப்போ வந்து நான் 7th இதில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சைத்தான் வந்து பிச்சைக்காரன் ஷூட்டிங் போன டைமில் பேரலாக சைத்தானும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு சாரோட பூர்வ ஜென்மத்தில் வந்து நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பூர்வ ஜென்மத்தில் வந்து அந்த அருந்ததி நாயர் அந்த ஹீரோனுக்கு வந்து ஒரு பையன் இருப்பாப்புல. அந்த பையன்றவன் நான் தான் ஆக்சுவலாக கதையாக. அண்ட் அதெல்லாம் கிட்டத்தட்ட பாலக்காடில் போய் ஒரு மாதம் ஷூட் பண்ணியிருந்தோம். ஷூட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு ரீல் 20 minutes 18 minutes to 20 minutes வரதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு படத்துக்குள்ளே. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அந்த பூர்வ ஜென்ம ஞாபகத்தில் நான் அந்த மாதிரி வருவேன். அண்ட் ஐ திங்க் ஷூட்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு பேட்ச்லாம் வச்சு ஐ திங்க் கதையில் ஒரு சில மாற்றங்களால் அது வந்து திரும்ப ரீஷூட் பண்ண பார்க்கும்போது அதுக்குள்ளே நான் வளர்ந்துட்டேன். ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது ஷூட் பண்ணது திடீர்னு அந்த வயசில் அந்த க்ரோத் ஸ்பாட் கொஞ்சம் டக்குன்னு ஆயிரும் இல்லையா. அப்படினால திடீர்னு ஹைட் ஆகிட்டேன், கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டேன், ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வர ஆரம்பிச்சது. அப்படினால அது என்னை வச்சு ரீஷூட் பண்ண முடியல. அப்படினால வேறு ஒருத்தங்களை வச்சு ரீஷூட் பண்ணிட்டு அப்போது அதான் என் படத்துக்கான ஆக்சுவலாக என் படம் வந்து இது சலீமும் சைத்தானும் எனக்கு 2வது படம். எனக்கு படம் வந்து சாரோட சலீம். ஆமாம், அதில் வந்து பேக்ரவுண்டில் பால் வச்சு ஆடிக்கிட்டு இருப்பேன். அதுலேயும் கேமராமேன் யாருன்னு பார்த்துருந்தீங்கன்னா கணேஷ் சார் தான். நானும் அவரும் அப்போயே சந்திச்சிருக்கோம். நம்ம டைரக்டர் பூக்கி படத்தோட டைரக்டர் தான் அப்போ உள்ள கேமராமேனு. இதில் இதமோ நடந்திருக்கு. ஸோ மார்கன் அப்படின்னாலே உங்களை வந்து நிறைய உங்களோட ஃபுல்லாமே உங்களோட இது எல்லாமே இருக்கும். நிறையா சீன்ஸில் வந்து உங்களை பார்த்து ரசிச்சிருப்போம். இந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு வந்து எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் ஜென்ரலாகவே அந்த தண்ணிக்குள்ளே இருந்த சீனுக்கு எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி தான் இருந்தேன், எப்படி இருந்தீங்க உள்ள 2 நிமிஷம் உண்மையாக நினச்சிட்டாங்க பாதி பேர். நான் 1/2 மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தேன்னு. இல்லை அப்படி இருந்தால் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சும்மா ஷார்ட்டப்போ மட்டும் போனேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சியை வந்து இழக்கிற சீன் ஒன்று இருக்கும். தங்கச்சியை எழுதிட்டேன்னு நினச்சிட்டு நான் போய் ஒரு குப்பத்தில் போய் பார்த்தா ஒரு பாடி இருக்கும். தங்கச்சி நினச்சி நான் அழ ஆரம்பிச்சிடுவேன் ஒரு இடத்துல. அதுக்கு வந்து நான் அது வந்து ஐ திங்க் பல பேர் பார்த்து நல்லா இருக்குன்னாங்க. அது ஸோ இதுக்கு மட்டும் தான் எனக்கு வந்து நீட்டாக பட் ஜென்ரலாகவே ஓவரால் படத்துக்கும் வந்துச்சு. பூக்கி அப்படின்றது ஒரு லவ் ஸ்டோரியை தாண்டி வந்துட்டு இந்த ஒரு மெசேஜை வந்து மக்கள்கிட்ட போய் கொடுக்கும். இப்போ இருக்கிற லவ்வர்ஸ்க்கு இது ஒரு மெசேஜ் சொல்லும் அப்படின்ற மாதிரி என்ன விஷயம்? படமே வந்து பிரேக்கப்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்துட்டு பிரேக்கப்க்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது வந்து இந்த படத்து மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது, இந்த விஷயம்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமா, இதை பார்த்து நிறையா ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ எங்கள் சார்பில் இருந்து போக்கி படம் வச்சு பிறகு வாழ்த்து தெரிஞ்சுக்கோ. தேங்க்யூ. தேங்க்யூ.